ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டாபிக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இப்போ வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது ரெவன்யூ, எக்ஸ்பென்சஸ், அசட்ஸ், லைபிலிட்டிஸ், அதாவது நாமினல் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. அந்த நாமினல் அக்கௌண்ட்டில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிருக்காது, அதாவது ஃபுல்லாக அங்கே ரெக்கார்ட் ஆகியிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால நம்மளுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும் அப்படின்னா, நம்ம ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். பட் அந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் இருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம அந்த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் கீழே சொல்லியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோ டு ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். எப்படியெல்லாம் வந்து அந்த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். எதுக்காக? அந்த ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. செகண்ட் ஸ்டெப் அப்படின்னா, மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை வந்து அந்த அவைலபிள் டேட்டா வச்சு மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேஷ் புக் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, இந்த கேஷ் பர்ச்சேசஸ் எவ்வளோ, கேஷ் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. கேஷ் ரிலேட்டட் ஐட்டம்ஸை வந்து எவ்வளோ அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணணும். தென் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, கிரெடிட் சேல் எவ்வளோ நடந்திருக்கு, கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்து எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ரெண்டை வச்சு நம்ம பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம், பில்ஸ் பேயபிள் எவ்வளோ அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அசர்டைன் பண்ணிக்கலாம். தென் ஃபைனல் ஸ்டெப் என்ன, ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது. இந்த அவைலபிள் டேட்டா வச்சு மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஹெட்டிங் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம், பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம், இது ஒரு சைடு டெபிட் அண்ட் இன்னொரு சைடு கிரெடிட். இதை மென்ஷன் பண்ணினதுக்கப்புறம் இப்போது உள்ள கண்டென்ட் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னையும் ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ டெட்டார்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், அசட் அப்படின்னு தெரியும். அசட்டுக்கு எப்போவுமே டெபிட் பேலன்ஸ் இருக்கும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ் எந்த சைடில் போடணும், டெபிட் சைடில் போடணும். அதுதான் வந்து இங்கே 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடுனா அஸ் யூஷுவல் க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு. இப்போ இந்த 2 என்ட்ரி முடிஞ்சா அடுத்தது இப்போ நம்ம கிரெடிட் சேல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸை வந்து 2 சேல்ஸ்ன்னு போட்டு சேல்ஸ் எப்போவுமே ஓகே கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா 2 கிரெடிட் சேலோட என்ட்ரி என்ன, டெட்டாஸ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டா. இப்போ நம்ம டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோமா, அப்போது கிரெடிட் சேல் வந்து எப்போவுமே டெபிட் சைடில் தான் வரும். ஓகேவா? இதுதான் மோஸ்ட்லி பேலன்சிங் ஃபிகராக வரும் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன சொன்னேன், கிரெடிட் சேல் வந்து டெபிட் சேலில் வரும்னு சொல்லிட்டேன். இப்போது கிரெடிட் சேல் பண்ணியாச்சு, அதுக்கான கேஷ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோமா, அதையே வந்து நம்ம எந்த சைட் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அதுக்கான செக் ஏதாவது ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். அதுக்கான பில்ஸ் ரிசீவபிள் ஏதாவது ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த கேஷை ரிசீவ் ஆகிடுச்சு, நீ கிரெடிட் சைடில் போட்ட. இந்த பேங்க்கில் செக்கு ரிசீவ் பண்ணியிருப்பில்ல, அது ஒரு டிஸ்ஹானர் ஆகிடுச்சுன்னா எந்த சைட் போடுவேன், அதை வந்து டெபிட் சைடில் போடணும். ஓகேவா? இந்த பில்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கீல்ல, அந்த பில்ஸ் ரிசீவ் ஆனது டிஸ்ஹானர் ஆகிடுச்சுன்னா எங்கே போடணும், டெபிட் சைடில் போடணும். ஓகே, இப்போ இந்த என்ட்ரி எல்லாம் முடிஞ்சா அதுக்கு அடுத்தது நீ ஏதாவது டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்க. டிஸ்கவுண்ட் வந்து நீ வந்து ரிசீவ் பண்ணல, அலோவ் பண்ணுற. அலோவ் பண்ணினா எந்த சைட் போடணும், கிரெடிட் சைடில் போடுவோமா, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பை டிஸ்கவுண்ட் அலோவ்டு அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போது நீ வந்து கிரெடிட்டில் சேல் பண்ணுற அப்படின்னா டெபிட் சைடில் போடுற. அந்த சேல் ரிட்டன் ஆச்சுன்னா எந்த சைடில் போடணும், கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஓகே. தென் இந்த பேட் டெட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியும், வாராக்கடன் தெரியும், அது நம்மளுக்கு லாஸ் தானே, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க, பை பேட் டெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம பேட் டெட்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு யார் கொடுக்கலையோ அந்த டெட்டார்ஸ் நேம் போடுவோமா? இப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால பை பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு இங்கே போடுறோம். இப்போ இந்த பில்ஸ் ரிசீவபிளுக்கு நான் சொல்லிட்டேன்னா, அதே மாதிரி ஆப்போசிட்டில் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் ஆச்சுன்னா இப்போ சொல்லியாச்சு. இப்போ எல்லா என்ட்ரியுமே பார்த்தாச்சு. ஓப்பனிங் க்ளோசிங் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்து போஸ்ட் பண்ணி, இப்போது மோஸ்ட்லி நான் என்னன்னு சொன்னேன், இந்த 2 சேல்ஸ் அக்கௌண்ட் இந்த கிரெடிட் சேல்ஸ் தான் வந்து பேலன்சிங் ஃபிகராக வரும்னு சொன்னேன். ஓகே, இப்போ சம்மில் வந்து ரிலேட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு. இல்லஸ்ட்ரேஷன் 10 போகலாம். ஓகே, illustration 10 find out the credit sales from the following information. அப்போ ஃபஸ்ட் அவங்களே என்னென்னு கேட்டிருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை என்னென்னு பார்க்கலாம். டெட்டார்ஸ் ஆன் 1st January 2018 அப்படின்னா என்ன? நத்திங் பட் ஓப்பனிங் டெட்டார்ஸ் 40,000 சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் 1 lakh, தென் டிஸ்கவுண்ட் அலோட் 5,000, சேல்ஸ் ரிட்டன் 2,000, debtors as on 31st March 2018. இது வந்து க்ளோசிங் டெட்டார்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இப்போது அந்த லெஜர் அக்கௌண்ட்டில் நம்ம போஸ்ட் பண்ணி நம்மளுக்கு டோட்டல் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம எங்கே போடணும்? டெட்டார்ஸ் வந்து என்னது? டெட்டார்ஸுங்கிறது நம்மளுக்கு என்னது? அது ஒரு அசட்டுக்கு எப்போவுமே டெபிட் பேலன்ஸ் இருக்கும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் போடணும். அப்போ 2 பேலன்ஸ் பாட் டவுன் 40,000. ஓகே, தென் செகண்ட், இப்போது நம்ம எப்போவுமே லைனாக என்ட்ரு பண்ணிட்டு வரணும். அப்போனா தான் நம்ம எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம். தென் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். அப்போது சேல்ஸ் பண்ணோம், கிரெடிட் சேல் பண்ணோம் அப்படின்னா டெபிட் சைடில் போடணும். அதுக்கான கேஷ் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரெடிட் சைடில் போடணும். ஓகேவா? அப்போது பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்ட் எவ்வளோ? 1 lakh போட்டாச்சு. தென் டிஸ்கவுண்ட் அலோவுங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் மாதிரி. ஓகேவா? அப்போ என்ன சொல்லலாம்? அப்போ டிஸ்கவுண்ட் அலோடு வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் சைடில் வரும். ஓகே, பை டிஸ்கவுண்ட் அலோட் 5,000. தென் சேல்ஸ் ரிட்டன். அப்போ நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா டெபிட் சைட், அது சேல் ரிட்டன் ஆச்சு அப்படின்னா அது கிரெடிட் சைட். பை சேல்ஸ் ரிட்டன் 2,000. ஓகே, தென் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 60,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பை பேலன்ஸ் கேரி டவுன் நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் 60,000 மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா கிரெடிட் சைட் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இந்த கிரெடிட் சைட் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும். கிரெடிட் சைட் ஃபுல்லாக ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? பை கேஷ் அக்கௌண்ட்டில் 1 lakh, டிஸ்கவுண்ட் அலோடில் 5,000, சேல்ஸ் ரிட்டனில் 2,000, பை பேலன்ஸ் கேரி டவுனில் 60,000. டோட்டலாக 1,67,000 நம்மளுக்கு கிடச்சிருக்கு கிரெடிட் சைடில். இதிலிருந்து இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் 40,000 லெஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சேல்ஸ் எந்த சைடு வரும்? டெபிட் சைடில் தானே வரும். அப்போ 2 கிரெடிட் சேல்ஸ் பேலன்சிங் ஃபிகர் இது தானே. அப்போது 1,67,000லேருந்து இந்த 40,000 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1,27,000 நம்மளுக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். அதுதான் என்னது? கிரெடிட் சேல்ஸ். இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்லேருந்து. ஓகே, then next illustration number 11. From the following details find out the total sales made during the year. Total sales அப்படின்னா என்னது? cash sales plus credit sales அவங்க ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவைலபிள் நம்ம பார்க்கலாம். debtors as on 1st April 2018 50,000. cash received from debtors during the year. கேஷ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 1,50,000 பண்ணியிருக்கோம். ரிட்டன் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு நத்திங் பட் சேல்ஸ் ரிட்டன் 15,000. அடுத்தது பேட் டெட்ஸ் வந்து 5,000. டெட்டார்ஸ் அஸ் ஆன் 31st March 2019 வந்து க்ளோசிங் டெட்டார்ஸ் என்ன எவ்வளோ? 70,000. அடுத்து கேஷ் சேல்ஸ் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1,40,000 அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இவ்வளோ இந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ இருக்குது. இதை வச்சு அந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன வருமோ அது மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போய் போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அதாவது வராததை வந்து நம்ம விட்டுறணும், வர்றது மட்டும்தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் போடணும். டு பேலன்ஸ் பாட் டவுன் 50,000 போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் டியூரிங் த இயர். அடுத்த என்ட்ரி என்ன? நம்ம வந்து கிரெடிட் சேல் பண்ணோம் அப்படின்னா டெபிட் சைடில் போடுவோம். அதுக்கான கேஷ் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் சைடில் போட்டு காமிக்கணும். ஓகேவா?
ஓகேவா, மென்ஷன் பண்ணியாச்சா 1,50,000. ஓகே, தென் ரிட்டன் இன்வேர்ட்னா என்ன, சேல்ஸ் ரிட்டன். அப்போ கிரெடிட் சேல் பண்ணால் டெபிட் சைட், அந்த சேல் பண்ணது ரிட்டன் ஆச்சு அப்படின்னா கிரெடிட் சைட். ஓகேவா, ரிட்டன் இன்வேர்ட் 15,000. ஓகே, அடுத்து பேட் டெட்ஸுக்கு நான் என்ட்ரி மேலேயே சொல்லிட்டேன். பேட் டெட்ஸ் ஏன் கிரெடிட் சைடில் வருதுன்னு சொல்லிட்டேன். அப்போ பேட் டெட்ஸ் வந்து கிரெடிட் சைடில் வரும். பை பேட் டெட்ஸ் 5,000. ஓகேவா, அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் டெட்டார்ஸ் ஆன் 31st March 2019 70,000. ஓகேவா, பை க்ளோசிங் பேலன்ஸ் போட்டாச்சு. அடுத்தது ஏன் கேஷ் சேல்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்கக்கூடாது. இங்கே கேஷ் சேல்ஸ் பற்றி நம்ம இது வந்து கேஷ் அக்கௌண்ட் கிடையாது. ஓகேவா, இது வந்து டோட்டல் டெட்டார்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கிரெடிட் ஆஸ்பெக்ட் கண்டுபிடிக்கிறோம். அதாவது கிரெடிட் சேல் கண்டுபிடிக்கிறோம். கேஷ் சேலுக்கும் இதுக்கும் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் ரிலேட் கிடையாது. ஓகேவா, டோட்டல் சேல் வந்து இந்த கொஷினில் என்ன மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க, டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ்னால் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கேஷ் சேல் ப்ளஸ் கிரெடிட் சேல். அப்போ அந்த கேஷ் சேல் நம்ம அந்த வேல்யூ போடுறதுக்காக தான் இங்கே கேஷ் சேல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கேஷ் சேல் உள்ளே வராது. ஓகேவா, இப்போ வந்து நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். பை கேஷ் அக்கௌண்ட்டில் 1,50,000. அதுக்கடுத்தது பை ரிட்டன் இன்வேர்ட் 15,000, பேட் டெட்ஸ் 5,000. அதுக்கடுத்தது பை பேலன்ஸ் கேரி டவுன் 70,000. இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா 2,40,000 நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது இதிலேருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 50,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் சேல் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 1,90,000 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, இது வந்து கிரெடிட் சேல். அப்போ நம்மளுக்கு டோட்டல் சேலுக்கு என்ன வேணும், கேஷ் சேல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,40,000 கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் கிரெடிட் சேல் எவ்வளோ 1,19,000 தெரியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3,30,000 வந்து டோட்டல் சேல்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இதே மாதிரி லெஜர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு பில்ஸ் ரிசீவபிளுங்கிறது என்னது, அதுவும் நம்மளுக்கு வந்து அசர்ட்டு தான். அந்த அசர்ட்டுக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும், டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கும். அப்போது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடில் போடுவீங்க, டெபிட் சைடில் போடுவீங்க. ஃபஸ்ட் என்ட்ரி முடிஞ்சா அப்போது இது ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைட். ஓகே, அதுக்கடுத்தது சன்ட்ரி டேட்டாஸ். இதில் என்னன்னு சொல்லியிருக்காங்க, பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் த இயர். அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த பில்ஸ் ரிசீவபிள் இங்கே பையில் வந்திருக்கா, பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு அப்படிங்கிறது. அப்போது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் நம்ம எந்த சைட் போடணும், அதுக்கான ஆப்போசிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுதான் இங்கே வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவ் டியூரிங் த இயர். அங்கே கிரெடிட்டில் போட்டாங்க, இங்கே இப்போ டெபிட்டில் போடுறோம். ஓகேவா, ஓகே, இது எதனால் ரீசன், ஜேர்னல் என்ட்ரியெல்லாம் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும். அதனால தான் வந்து அங்கே கிரெடிட்னா இங்கே டெபிட் அப்படின்னு ஈஸியாக சொல்கிறேன். அப்படி ஜேர்னல் என்ட்ரி வச்சு உங்களுக்கு படிக்கணும்னா சொல்லுங்கள், அதுக்கு நான் தனியாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கடுத்தது வந்து இந்த பில்ஸ் ரிசீவபிள் ஹானர் ஆகிடுச்சு அப்படின்னா பை கேஷ் ஆர் பேங்க்குன்னு போட்டு இந்த சைட் போகணும். அதுக்கடுத்தது அங்கே அப்படின்னா டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இங்கே டிஸ்ஹானர் ஆச்சு இல்லை, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் இங்கே எந்த சைடில் வந்திருக்குது, டெபிட் சைடில் வந்திருக்கா. அப்போது டோட்டல் இங்கே வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் எந்த சைடு வரணும், கிரெடிட் சைடில் வரணுமா. அதுதான் பை சன்ட்ரீஸ் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர். நான் வந்து ரிலேட் பண்ணி சொல்கிறேன், பட் இது ஈஸி தான். ஓகேவா, ஃபஸ்ட் என்ட்ரி நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ சொல்கிறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சா, டெபிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் போட்டாச்சு, முடிஞ்சுதா. இப்போது சன்ட்ரி டெட்டார்ஸில் வந்து ரிசீவ் ஆனது பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்டு ஆனதை வந்து நம்ம எந்த சைட் போடணும், டெபிட் சைடில் போடணும். அதே டிஸ்ஹானர் ஆகிடுச்சு அப்படின்னா கிரெடிட் சைடில் போடணும். ஓகேவா, இப்போ பில்ஸ் ரிசீவ்டு ஆகிடுச்சுன்னா டெபிட் சைடு, அது வந்து பில்ஸ் ரிசீவபிள் ஹானர் ஆகிடுச்சுன்னா கிரெடிட் சைடில் போகணும். ஓகேவா, இவ்வளோ தான் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை. ஓகே, இப்போ illustration 12 பார்க்கலாம். illustration 12ல from the following particulars prepare bills receivable account and compute the bills received from the debtors அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தது இப்போ இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் 20,000, க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் 30,000.
ஓகே. தென் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் தி பில்ஸ் ரிசீவபிள் 60,000. பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டு டிஸ்ஹானர்டு வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. இப்போது நான் வந்து பேலன்சிங் ஃபிகர் வந்து என்ன வரும் அப்படிங்கிறது அந்த ஃபார்மேட்டில் சொல்லாமல் விட்டுட்டேன். பேலன்சிங் ஃபிகர் வந்து எப்போவுமே வந்து இது இந்த சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் இந்த பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு இருக்குல்ல, இதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர் வரும். ஓகேவா? மேக்ஸிமம் இதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகராக வரும். ஓகே, இப்போ இந்த சம்மில் பார்க்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் லெஜர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் வந்து 20,000 டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. பை க்ளோசிங் ரிசீவபிள் அதாவது பை பேலன்ஸ் பாட் டவுன் கேரி டவுன் 30,000 மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். அப்போ கேஷ் ரிசீவ்னா பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்டு தானது. ஹானர்டு அப்படின்னா எங்கே போடுவீங்க? பை கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டு இங்கே 60,000 மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டு ஆகிருக்கு. அப்போ பை டெட்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 5,000 இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணுமா? பை கேஷில் 60,000 பை டெட்டாஸ் அக்கௌண்ட் அதாவது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானரில் வந்து 5,000 அதுக்கடுத்து பேலன்ஸ் கேரி டவுனில் 30,000 மொத்தம் 95,000. ஓகேவா? இப்போது இந்த 95,000லேருந்து இந்த 20,000 வந்து நம்ம லெஸ் பண்ணணும். 20,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பில்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு இந்த இயரில் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். டு டெட்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு பேலன்சிங் ஃபிகர் வந்து 95,000 மைனஸ் 20,000 75,000. இவ்வளோ தான் இந்த சம். சிம்பிள் சம் தான். இந்த ஃபார்மேட்டும் ஈஸி தான். பில்ஸ் ரிசீவபிள் ரொம்ப ஈஸி. டெட்டாஸ் அக்கௌண்ட்டை வச்சு ரிலேட் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு illustration 13. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணு. அந்த ஃபஸ்ட்டு சம் டெட்டாஸ் முடிச்சுட்டு அதோட செகண்ட் சம் அதோட இல்லஸ்ட்ரேஷனில் செகண்ட் சம்மில் பார்த்தோம்ல, செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் கிடையாது, அந்த டெட்டாஸ் ஃபார்மேட் பார்த்துட்டு அந்த ஃபார்மேட்டுக்கு ரிலேட்டடாக அந்த செகண்ட் சம்மில் பார்த்தது. ஓகேவா? டோட்டல் சேல்ஸ் கால்குலேட் பண்ணுறது. இப்போது இதில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி போஸ்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகேவா? டெட்டாஸ் அஸ் ஆன் 1st April 2017 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பனிங் டெட்டாஸ் கொடுத்தாச்சு. அடுத்து ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் அஸ் ஆன் 1st April 40,000. அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும், டெட்டாஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் வந்து 3,90,000. அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள்ஸ் 90,000. அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் எவ்வளோ ஆயிருக்கு? 10,000 ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் 40,000. அதுக்கப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் ஆனது. ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் 10,000, சேல்ஸ் ரிட்டர்ன் 40,000, பில்ஸ் ரிசீவபிள் அஸ் ஆன் அதாவது க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் வந்து 30,000, க்ளோசிங் சன்ட்ரி டெட்டாஸ் வந்து 1,30,000, தென் கேஷ் சேல்ஸ் வந்து 2,00,000. இப்போ நம்ம வந்து சைமல்டேனியஸாக பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் லெஜரும் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டோட்டல் டெட்டாஸ் லெஜரும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது ஒரு என்ட்ரி படிக்கணும், எங்கெங்கே போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? டெட்டாஸ் அஸ் ஆன் 1st April 1,50,000. அப்போது டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து டெட்டாஸ் வந்து அசட்டுக்கு வந்து அசட்டுக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்கும். அப்போ இது டெட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் வருமா? அப்போ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,50,000 போஸ்ட் பண்ணியாச்சா? தென் பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ் 40,000. பில்ஸ் ரிசீவபிளும் நம்மளுக்கு அசட்டு தான், அசட்டுக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்கும். அப்போது பில்ஸ் ரிசீவபிள் வந்து எந்த சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும்? டெபிட் சைடில். ஓகேவா? டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000 இங்கேயும் மென்ஷன் பண்ணியாச்சா? இப்போ இந்த 2 என்ட்ரி முடிஞ்சு. அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். அப்போது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ்னால் என்னது? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ்னால் நம்ம கிரெடிட் சேல் பண்ணதுக்கு கேஷ் ரிசீவ் பண்ணுறோமா? அப்போ நம்ம அதை எங்கே மென்ஷன் பண்ணுவோம்? பை கேஷ்ன்னு போட்டு 3,90,000 வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. தென் கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். அப்போ பில்ஸ் ரிசீவபிளுக்கான கேஷ் ரிசீவ் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே பை கேஷ்ன்னு போட்டு 90,000 மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த 4 என்ட்ரி வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. தென் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் ஆச்சுன்னா எங்கே போடணும்? கிரெடிட் சைடில் போடணுமா? அதாவது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் ஆகிடுச்சு அப்படின்னா 2 என்ட்ரி வரும். ஓகேவா? ஒன்று வந்து
இங்கே அதாவது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் பை டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு இங்கே ஒரு என்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். என்ன, டூ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்னு போட்டு 10,000 இந்த என்ட்ரி எடுத்து இங்கே போஸ்ட் பண்ணணும். ஓகே, பை டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 10,000. தென் வேறு என்ன கேட்டிருக்காங்க இங்கே, சேல்ஸ் ரிட்டன். சேல்ஸ் ரிட்டன் நம்மளுக்கு தெரியும், கிரெடிட் சேல் வந்து டெபிட் சைடில் போடுவோம். அப்போ சேல்ஸ் ரிட்டன் வந்து கிரெடிட் சைடில். ஓகே, 40,000 போட்டாச்சு. தென் பில்ஸ் ரிசீவபிள் அஸ் ஆன் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து க்ளோசிங் டெட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் 30,000, க்ளோசிங் டெட்டார்ஸ் வந்து 1,30,000 மென்ஷன் பண்ணி முடிச்சாச்சா. இப்போது நம்மளுக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும். அதிலிருந்து தான் இந்த டெட்டார்ஸ் அக்கௌண்ட் அந்த பேலன்சிங் ஃபிகர் எடுத்து பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் த இயர் வந்து நம்ம டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுவோம். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை வந்து நம்ம டேலி பண்ணிக்கலாமா? இப்போது பை கேஷில் 90,000, பை டெட்டார்ஸில் அக்கௌண்ட்டில் 10,000, பை பேலன்ஸ் கேரி டவுனில் 30,000, மொத்தம் 1,30,000. அப்போ அந்த 1,30,000லேருந்து இந்த 40 வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 90,000 கிடைக்கும். அந்த 90,000 தான் என்னது, பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் த இயர். அப்போ டூ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போகணும். இந்த டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்சிங் ஃபிகர் எடுத்து இங்கே பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவ்டு அப்படிங்கிறது 90,000 இங்கே போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இதை போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு டேலி ஆகும். ஓகேவா? இப்போது எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சா. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் இங்கே அந்த அதாவது பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ் டியூரிங் தி இயர் அதுவும் மென்ஷன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இப்போ இங்கே என்ன டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன பேலன்சிங் ஃபிகர், கிரெடிட் சேல்ஸ் தானே பேலன்சிங் ஃபிகர். அப்போது இப்போ இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம டேலி பண்ணலாம். அப்போது பை கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து 3,90,000 ப்ளஸ் சேல்ஸ் ரிட்டனில் 40,000 ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் 90, பேலன்ஸ் கேரி டவுனில் 1,30,000 எல்லாமே ஆட் பண்ணோம்னா 6,50,000. இந்த 6,50,000லேருந்து 1,50,000யும் 10,000யும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா 4,90,000 வரும். இந்த 4,90,000 தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 4,90,000 நம்மளுக்கு என்னது, கிரெடிட் சேல்ஸ். ஓகேங்களா? இந்த கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளுக்கு கொஷினில் என்ன ரெக்குவயர்மெண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்ன ரெக்குவயர்மெண்ட்? டோட்டல் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு லாஸ்ட்டாக பாருங்கள், கேஷ் சேல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ இந்த ரெண்டும் வச்சு நம்ம வந்து டோட்டல் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டோட்டல் சேல்ஸில் கேஷ் சேல்ஸ் வந்து 2,00,000ம், கிரெடிட் சேல்ஸ் வந்து 4,90,000ம் மென்ஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6,90,000. ஓகே, இந்த சம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் என்ன, எதுக்காக அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்க்க போகிறோம். லெஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு லைபிலிட்டி, நம்ம பே பண்ண வேண்டியது. லைபிலிட்டிக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். அப்போ கிரெடிட்டார்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் வரணும். அப்போ பை ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்கா, பை பேலன்ஸ் brought down ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு. அப்போ அஸ் யூஷுவல் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் வந்துடும். சாரி, ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் இருக்குது. ஓகே, தென் இப்போ வந்து இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்களா, அதோட ஆப்போசிட் இதாக நம்ம இங்கே இந்த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா ஓகே. அங்கே கிரெடிட் சேல் பண்ணால் டெபிட்டில் போடுவீங்களா, இங்கே கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணால் எந்த சைடு ஓப்பனிங் என்ட்ரி போட்டிங்க, கிரெடிட் சைடு. கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணால் எந்த சைட் போடுவோம், ஃபஸ்ட்டு பர்ச்சேசஸ்க்கான என்ட்ரி என்ன, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த அந்த கிரெடிட்டாரோட நேம் போடணும். இப்போ கிரெடிட்டார் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, அப்போது பை பர்ச்சேசஸ் அப்படின்னு வரும். ஓகேவா, பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுன்னு போடணும். பை கிரெடிட் பர்ச்சேசஸ் இது. ஓகேவா, மென்ஷன் பண்ணியாச்சா. அந்த கிரெடிட் பர்ச்சேசஸ்க்கு நம்ம ஏதாவது அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா எந்த சைட் போடணும், இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறத கிரெடிட் சைடில், அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறத கிரெடிட் சைடில் போட்டிருக்கேன். அதுக்கான அமௌண்ட் பே பண்ண அப்படின்னா டெபிட் சைடில் பண்ணணும். அதை வந்து கேஷாக பண்ணால் டு கேஷுன்னு போடணும். பேங்க்கில் செக் மூலிமா பண்ணால் டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போடணும். இதே வந்து பில்ஸ் மூலிமா பே பண்ணுற அப்படின்னா பில்ஸ் பேயபிள். ஓகேவா,
இங்கே வந்து பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். ஓகேவா? அந்த பில்ஸ் வந்து டிஸ்ஹானர் ஆச்சு அப்படின்னா எங்கே போடணும்? அக்செப்ட் ஆச்சுன்னா இங்கே, டிஸ்ஹானர் ஆச்சுன்னா கிரெடிட் சைடில் போடணும். ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? அதுக்கு அடுத்தது டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஓகேவா? டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே டு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட், டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட். அங்கே டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணால் கிரெடிட் சைடில் போட்டிருப்பேன். இங்கே டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுற டெபிட் சைடில் போடுறேன். அடுத்தது கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சைடில் வருது. அப்போ அந்த பர்ச்சேஸை ரிட்டன் பண்ணால் எந்த சைட் போடணும்? கிரெடிட் சைடில் டெபிட் சைடில் போடணும். ஓகேவா? அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ். இது இங்கே வந்து இந்த செக் வந்து பே பண்ணுறேன். செக் பே பண்ணிங்க அப்படின்னா டெபிட் சைடில் போடுறீங்களா? அந்த செக்கு டிஸ்ஹானர் ஆச்சுன்னா எந்த சைட் போடணும்? கிரெடிட் சைட் போடணும். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டை நீங்களே ஒரு 2 டைம்ஸ் இது இந்த சைடு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு டைம் எழுதி பார்த்துட்டீங்க. கம்பேரிஷன் பண்ணி படிங்க. டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அங்கே வந்து டெபிட் சைடில் வர்றதெல்லாம் இங்கே கிரெடிட். அப்படியே அப்படியே இங்கே வருமானு கேட்டால் கிடையாது. அங்கே வந்து நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். இங்கே கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதோட பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா இந்த கிரெடிட் பர்ச்சேசஸ் தான் பேலன்சிங் ஃபிகர். மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுதான் வரும். ஓகேவா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். Okay, let's step into illustration number 14. From the following details, calculate credit purchases. Okay, information என்னென்ன available நம்மளுக்கு? Creditors as on 1st April 2018 50,000 இருக்குது. அடுத்து return outwards 6,000. Then cash paid to creditors 1,60,000. Creditors as on 31st March closing creditors 70,000. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரெடிட்டார்ஸ் வந்து நம்மளுக்கு லைபிலிட்டிக்கு எப்போவுமே கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். அப்போ கிரெடிட்டார்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் தான் வரும். ஓகேவா? அப்போது பை பேலன்ஸ் கேரி டவுன் 50,000. ஓகே, ரிட்டன் அவுட்வேர்ட் அப்படின்னா நம்ம பர்ச்சேசஸ் பண்ணது திருப்பி பர்ச்சேசஸ் ரிட்டன். ஓகேவா? ரிட்டன் அவுட்வேர்ட்னா அப்போ பர்ச்சேசஸ் பண்ணால் நம்ம எந்த சைட் போடணும்? இங்கே கிரெடிட் சைடில் போடணுமா? அதை பர்ச்சேஸை ரிட்டன் பண்ணேன் அப்படின்னா டெபிட் சைடில் போடணும். அதை டு ரிட்டன் அவுட்வேர்ட் 6,000. அடுத்து கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். நீ வந்து கேஷ் வந்து பே பண்ணுற. ஓகேவா? கேஷ் பெய்டு வந்து எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். 1,60,000 பர்ச்சேஸ் பண்ணுற கிரெடிட்டில், அதுக்கான கேஷ் வந்து இங்கே பே பண்ணுற. ஓகேவா? அடுத்து க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டாச்சு. ஓகேவா? இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிரெடிட் பர்ச்சேஸ் எந்த சைடு வரும்? பை பர்ச்சேசஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டெபிட் சைடு வந்து பேலன்ஸ் பண்ணலாம். கேஷ் எவ்வளோ? 1,60,000 கூட 6,000 ரிட்டன் அவுட்வேர்டு வந்து 6,000 ஆட் பண்ணணும். டு பேலன்ஸ் கேரி டவுன் 70,000 ஆட் பண்ணணும். டோட்டலாக ஆட் பண்ண எவ்வளோ வருது நம்மளுக்கு? டோட்டல் 2,36,000 வருது. ஓகேவா? அந்த 2,36,000லேருந்து இந்த ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸை லெஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் எவ்வளோ? 2,36,000லேருந்து 50,000 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1,86,000 வந்து நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ. ஓகேவா? அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ஓகே 1,86,000 டோட்டலுங்கள கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். அப்போ பில்ஸ் ரிசீவபிளுங்கிறது நம்மளுக்கு என்னது? அது வந்து அசெட். இப்போ பில்ஸ் பேயபிளுங்கிற என்னது? நம்மளோட லைபிலிட்டிக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்குமா? அப்போது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் இந்த சைடு, அதாவது கிரெடிட் சைடு. ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் வரும். அப்போ அஸ் யூஷுவல் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எப்பவும் போல் டெபிட் சைடில் வந்துடும். அடுத்தது வந்து இங்கே வந்து என்ன பேலன்சிங் ஃபிகர் வரும்னா இந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், இந்த பில்ஸ் அக்செப்டர் இருக்குல்ல, இதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? இப்போது கேஷ் வந்து நம்ம பே பண்ணிட்டோம், பில்ஸ் பேயபிள் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். இதே வந்து அந்த பில்ஸ் பேயபிள் டிஸ்ஹானர் ஆகிடுச்சு அப்படின்னா டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இப்போ இந்த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு ரிலேட் பண்ணி படிக்கணும் இதே. ஓகேவா? இதே பில்ஸ் ரிசீவபிள் மாதிரியே தான். பில்ஸ் ரிசீவபிளுக்கு டெட்டார்ஸ் அக்கௌண்ட் வச்சு ரிலேட் பண்ணணும். இங்கே பில்ஸ் பேயபிளுக்கு வந்து கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வச்சு ரிலேட் பண்ணணும். ஏன் அப்படின்னு நான் காமிச்சிட்டுமா? இப்போது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பார்த்துக்கோங்க. கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இங்கே செக்கு டிஸ்ஹானர் ஆகிருக்கா? பில்ஸ் பேயபிள் டிஸ்ஹானர் ஆகிருக்கா? இந்த பில்ஸ் பேயபிள் டிஸ்ஹானர் ஆனது வந்து
இங்கே டிஸானர் ஆயிருக்கா, இங்கே கிரெடிட் சைடில் இருக்குது. இப்போ இது எங்கே பாருங்கள், இப்போது இது இங்கே பாருங்கள், டூ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் பேயபிள் டிஸானர் வந்துருச்சா, இதுதான் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து இங்கே பில்ஸ் பேயபிள் பில்ஸ் அக்செப்டட் இருக்கா, அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, இந்த சைடில் வரும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். பட் இதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர் ஃபார் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து சம்குள்ளே போகலாம். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் வந்து 15th illustration. இந்த 15th illustrationல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். From the following particulars calculate total purchases. Total purchasesனா என்னது, கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகேவா, இப்போது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் வந்து 75,000, பில்ஸ் பேயபிள் ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் 60,000, பெய்டு கேஷ் டு கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ 3,70,000. அடுத்து பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் எவ்வளோ 1 lakh, பர்ச்சேசஸ் ரிட்டன் 15,000, கேஷ் பர்ச்சேசஸ் வந்து 3,20,000, தென் கிரெடிட்டார்ஸ் க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் வந்து 50,000, பில்ஸ் பேயபிள் வந்து க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் வந்து 80,000. ஓகேவா, இப்போது சைமல்டேனியஸாக பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு என்ட்ரி படிக்கிறப்போ நம்ம ரெண்டு அக்கௌண்ட்டில் எங்கே வருதோ அப்படியே சைமல்டேனியஸ் தான் நம்ம என்ட்ரி பண்ணிகிட்டே வரலாம். ஓகேவா, இப்போது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஓப்பனிங் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸா, அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து லைபிலிட்டிக்கு கிரெடிட் பேலன்ஸ் இருக்குமா, பை பேலன்ஸ் கேரி டவுன் 75,000 மென்ஷன் பண்ணியாச்சா. தென் பில்ஸ் பேயபிளோட ஓப்பனிங், பில்ஸ் பேயபிளும் நம்மளுக்கு லைபிலிட்டி கிரெடிட் சைட் பேலன்ஸ், அப்போ பை பேலன்ஸ் கேரி டவுன் 60,000. ஓகேவா, பெய்டு கேஷ் டு கிரெடிட்டார்ஸ், அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கேஷ் நீங்கள் வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணியிருக்க, அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் பெய்டு 3,70,000. ஓகே, தென் பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள், அப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் நீ கேஷ் பே பண்ணியிருக்க, அந்த பில்லுக்கான அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன், அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் பில்ஸ் பெய்டு. ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து பர்ச்சேசஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. பர்ச்சேசஸ் ரிட்டன் எங்கே வரும், இங்கே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சைட், பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து இந்த சைட் 15,000 மென்ஷன் பண்ணியாச்சு. தென் கேஷ் பர்ச்சேசஸ் இந்த ரெண்டு அக்கௌண்ட்குள்ளேயும் வராது. அதுக்கடுத்தது வந்து கிரெடிட்டார்ஸ் க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ 50,000 மென்ஷன் பண்ணியாச்சு. தென் பில்ஸ் பேயபிள் 80,000, க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் வந்து 80,000 இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை வந்து டேலி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சைட் பண்ணலாம், அதாவது டெபிட் சைட் பண்ணலாம். கேஷ் வந்து 1 lakh, க்ளோசிங் பேலன்ஸ் 80,000, டோட்டல் பேலன்ஸ் வந்து 1,80,000. 1,80,000லேருந்து இந்த ஓப்பனிங் இந்த 60,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு வந்து பில்ஸ் பேயபிள் வந்து எவ்வளோ அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, 1,80,000லேருந்து 60,000 போச்சுன்னா 1,20,000. இதுதான் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் அக்செப்டட். இந்த பில்ஸ் அக்செப்டடை எடுத்து நம்ம எங்கே போடணும், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இங்கே போட்டு காமிக்கணும், அதாவது டெபிட் சைடில் இங்கே. ஓகேவா, டூ பில்ஸ் பேயபிள் பில்ஸ் அக்செப்டட் அப்படின்னு இந்த 1,20,000 இங்கே மென்ஷன் பண்ணும். இது மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் பண்ணலாம், டேலி பண்ணலாம். கேஷ் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் 3,70,000, அதுக்கப்புறம் பர்ச்சேசஸ் ரிட்டன் 15,000, அதுக்கப்புறம் பில்ஸ் பேயபிள் அதாவது பில்ஸ் அக்செப்டட் வந்து 1,20,000, டு பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 50,000. இது எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,55,000 வருது. இதுலேருந்து நம்ம என்ன 75,000 நம்ம லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 4,80,000 வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கிரெடிட் பர்ச்சேசஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த அப்போது கொஷினோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, டோட்டல் பர்ச்சேசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் பர்ச்சேசஸ்னால் கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸா. கேஷ் பர்ச்சேசஸ் இங்கேயே வந்து கொஷின்லேயே 3,20,000 கொடுத்துட்டாங்க. கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கேஷ் பர்ச்சேசஸ் 3,20,000 ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் 4,80,000, டோட்டல் பர்ச்சேசஸ் எவ்வளோ 8 lakh. அவ்வளோதான் இந்த இல்லஸ்ட்ரேஷன். ஓகே,
இப்போ நான் 16th இல்லஸ்ட்ரேஷனை வந்து நான் சொல்கிறேன் எப்படி போடணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் யூ ஆர் ரெக்வயர்டு டு கால்குலேட் கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ் பை ப்ரிப்பேரிங் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். இப்போ நம்ம எல்லா ஃபார்மேட்டும் பார்த்துட்டோம். அதுக்கு எல்லா ஃபார்மேட்டுக்கும் சேர்ந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சைமல்டேனியஸாக 4 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், டோட்டல் டெட்டார்ஸ் எப்படி போட்டாலும் ஓகே, பட் லைனாக வந்து போட்டுக்கோங்க. பட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், டோட்டல் டெட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், டோட்டல் கிரெடிட்டார்ஸ்னு போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக போஸ்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? லைனாக படிக்க போஸ்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எந்த அக்கௌண்ட்லையும் எந்த ஒரு அந்த போஸ்டிங், அந்த என்ட்ரி போஸ்டிங்கை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போது இவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, டெட்டார்ஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம டெட்டார்ஸ் அக்கௌண்ட் எடுத்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். அப்போது ஓப்பனிங், க்ளோசிங் என்ட்ரு பண்ணியாச்சா? தென் பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங், க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங், க்ளோசிங் பண்ணியாச்சா? தென் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அதே மாதிரி பில்ஸ் பேயபிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பில்ஸ் பேயபிளுக்கு வந்து ஓப்பனிங், க்ளோசிங், அதே மாதிரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங், க்ளோசிங் மென்ஷன் பண்ணியாச்சா? தென் நான் இந்த என்ட்ரிஸ் எங்கே வரும்னு சொல்லிடுறேன். நீங்கள் போஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக போட்டிங்களான்னு சொல்லுங்கள். ஓகேவா? அப்போனா நீங்கள் ஃபார்மேட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அர்த்தம். மிஸ்டேக் பண்ணவங்க வந்து இன்னொரு 2 டைம்ஸ் வந்து அந்த ஃபார்மேட்டை வந்து கிளியராக லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதர் இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். அப்போ டெட்டார்ஸ்கிட்டேருந்து நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் வந்து எங்கே போடுவோம்? டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போடுவோம். தென் டிஸ்கவுண்ட் அலோட் டு கஸ்டமர்ஸ், டிஸ்கவுண்ட் வந்து நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போடுவோம். அதுக்கடுத்தது வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ், நம்ம வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணியிருக்கோம். நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணணும் அப்படிங்கிறதுனா நம்ம எந்த சைட் போடுவோம்? கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடணும். அடுத்து டிஸ்கவுண்ட் அலோடு பை சப்ளையர்ஸ், நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம டிஸ்கவுண்ட் வந்து என்ன பண்ணுறோம்? ரிசீவ் பண்ணுறோம். நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா எங்கே போடணும்? கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடணும். தென் பேமெண்ட் எகெயின்ஸ்ட் தி பில்ஸ் பேயபிள், நம்ம பே பண்ணுறோம். பில்ஸ் பேயபிளுக்கு நம்ம பே பண்ணுறோம். பில்ஸ் பேயபிளுக்கு நம்ம பே பண்ணும்போது டெபிட் சைடில் போடணும். தென் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. ஓகேவா? கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் பேயபிள். அப்போ பில்ஸ் ரிசீவபிளுக்கு வந்து நம்ம கேஷ் வந்து ரிசீவ் பண்ணுறோம். ஓகேவா? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வந்து பை கேஷ்ன்னு போட்டு மென்ஷன் பண்ணணும். அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் ஆகிடுச்சுன்னா நம்ம எங்கே போஸ்ட் பண்ணணும்? பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானரை டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் அப்படின்னு போஸ்ட் பண்ணணும். அதையவே நம்ம எடுத்து எங்கே போஸ்ட் பண்ணணும்? பை டெட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்டிங் இருக்கணும். அதுக்கடுத்து பேட் டெட்ஸ் எங்கே? அஸ் யூஷுவல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பை பேட் டெட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த அதர் இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்தது வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து கண்டிப்பாக டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இந்த டெட்டார்ஸ் எடுத்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே. அதுக்கடுத்து பில்ஸ் பேயபிள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். பில்ஸ் பேயபிளில் பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிட்டு இதை எடுத்து பில்ஸ் அக்செப்டட் அப்படிங்கிறது, அதாவது இங்கே பில்ஸ் அக்செப்டட் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, இதை மென்ஷன் பண்ணி அப்புறம் தான் டேலி பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் என்ன டவுட்டோ அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து 17th இல்லஸ்ட்ரேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.